செய்ய வேண்டிய கடமைகளை உரிய நேரத்தில் செய்பவர்களை யாராலும் தோற்கடிக்கவே முடியாது. அவர்களின் வாழ்க்கை எப்போதும் அமைதியாக இருக்கும். அன்னை அவள்தான் நம் ஆதிகுரு, அறம் வளர்க்கும் முதல் ஆசாம். விழுமியங்கள் என்பவை ஏதோ ஏட்டுச் சுரைக்காய் அல்ல, வெறும் மத போதனைகளோ அல்லது மந்திரங்களோ கூட அல்ல. அவை ஒரு தாய் தன் அன்றாட வாழ்வில் வாழ்ந்து காட்டும் எளிய உண்மைகள். வாசலில் ஒரு ஏழை வந்து நின்றால் நம் தாய் அவரிடம் எரிந்து விழுகிறாளா அல்லது தன்னிடம் உள்ளதை பகிர்ந்து கொடுக்கிறாளா? விருந்தினர் வரும்போது அகமும் முகமும் மலர வரவேற்கிறாளா அல்லது அவர்களை ஒரு பாரமாக கருதுகிறாளா? இப்படி அன்னையின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்தே குழந்தைகளாகிய நாம் நம் ஆளுமையை செதுக்கிக் கொள்கிறோம். இளையவர்களிடம் பொழியும் பாசமழை, பெரியவர்களிடம் காட்டும் பெருமதிப்பு, பிறரோடு இணக்கம் கொள்வது, பகிர்ந்துண்டு பண்போடு வாழ்வது, மற்றவர் துயர்களை துடைப்பது, இவை பார்ப்பதற்கு சின்ன சின்ன விஷயங்கள்தான். ஆனால் இவைதான் ஒரு மனிதனை மகானாக மாற்றும் அஸ்திவாரம். யாராவது நம்மை தீய சொற்களால் புண்படுத்தினால் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதை உணர்ந்து அமைதியாக கடந்து செல்வோம். பதிலுக்கு அவர்களை காயப்படுத்தும் சொற்களை ஒருபோதும் வீசாதிருப்போம். ஏனெனில் நாவினால் சுட்ட வடு காலத்திற்கும் மாறாது. மன்னிப்போம், மறப்போம், வாழ்க்கையில் முன்னேறிச் செல்வோம். மனதை எப்போதும் கழுகு பார்வையுடன் கவனித்துக் கொண்டே இருப்போம். புற உலகின் அழுக்குகள் நம் அகக் கோயிலில் சேராமல் பார்த்துக் கொள்வோம். அன்பு வடிவாகவும் ஆன்ம வடிவாகவும் இருக்கின்ற അനേവർക്കും വണക്കം. ലോകം നമുക്ക് നൽകുന്ന അല്പസുഖത്തിന് മുന്നിൽ നമ്മൾ സംതൃപ്തരാകരുത്. ബാഹ്യലോകത്ത് നിന്ന് ലഭിക്കുന്ന സന്തോഷങ്ങൾ വന്നു പോകുന്നതാണ്. സന്തോഷത്തിൻ്റെ ഉറവിടമായ ആത്മാവിനെ അറിഞ്ഞാൽ മാത്രമേ യഥാർത്ഥ സംതൃപ്തി കൈവരിക്കാൻ സാധിക്കൂ. ஒரு குழந்தை தன் தாத்தா தினமும் மாலையில் கடையிலிருந்து வீட்டிற்கு வந்த பிறகு பூஜை அறையில் ஸ்ரீகிருஷ்ண பூஜை செய்வதை பார்த்தது. ஒரு நாள் தாத்தா வீட்டிற்கு வர தாமதமானது. தாத்தா வருவதற்குள் தானே பூஜை செய்ய நினைத்தது. ஸ்ரீகிருஷ்ணரின் விக்கிரகத்தின் முன்பு விளக்கேற்றிய பிறகு ஊதுபத்தி ஏற்றியது. தாத்தா வீட்டிற்கு வந்தபோது தன் பேரன் பக்தியுடன் பூஜை செய்வதை கண்டார். கதவின் பின்னால் நின்று கொண்டு பேரன் என்ன செய்கிறான் என்று பார்க்கத் தொடங்கினார். குழந்தை
உரத்த குரலில் பிரார்த்தனை செய்தது. கிருஷ்ணா, என் தாத்தா எப்போதும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். என் பாட்டியின் முதுகுவலியை குணப்படுத்துங்கள். அவர்களுக்கு ஏதேனும் நேர்ந்தால் எனக்கு யார் சாக்லேட் வாங்கித் தருவார்கள்? அதேபோல் என் அப்பா அம்மாவையும் காக்க வேண்டும் இறைவா. அவர்கள் இல்லாமல் என்னை அன்புடன் வளர்ப்பது யார்? கிருஷ்ணா, பகவானே, என் நண்பர்கள் எல்லோரையும் காப்பாற்றுங்கள். அவர்கள் இல்லாவிட்டால் யார் என்னுடன் விளையாடுவதற்கு வருவார்கள்? எங்கள் வீட்டு நாயையும் காப்பாற்றுங்கள். அதற்கு ஏதேனும் நேர்ந்தால் யார் எங்களை திருடர்களிடமிருந்து காப்பாற்றுவார்கள்? கண்ணா, இவற்றிற்கெல்லாம் மேலாக உங்களை நீங்களே காப்பாற்றுங்கள். உங்களுக்கு ஏதேனும் நேர்ந்துவிட்டால் எங்களை காப்பாற்ற யார் இருக்கிறார்கள் என்று குழந்தை பிரார்த்தித்தது. குழந்தையின் இந்த பிரார்த்தனையை கேட்டபோது தாத்தாவின் கண்கள் நிறைந்தது. அந்த சிறு குழந்தையின் களங்கமின்மை தாத்தாவின் இதயத்தை தொட்டது. குழந்தையை பொறுத்தவரை இறைவன் வெறும் கற்பனை பாத்திரமல்ல, அவர் உண்மையானவர். அத்தகைய தூய்மையும் களங்கமின்மையும் இல்லாததால்தான் நம்மால் இறைவனின் சாநித்தியத்தை உணர முடிவதில்லை. உன்னிக்கண்ணன் குடிப்பதற்கான பால் வீட்டிலேயே இருந்தது. அவருக்கு பசுவின் மடியிலிருந்து பால் குடிப்பதற்கே விருப்பம். என்றும் அன்னை பால் தரமாட்டாளே என்கிற தத்துவமும் உண்டு. அதனால்தான் பாத்திரத்தில் பாலை குடிக்காமல் பசுவிடம் இருந்து குடித்தார். இதை உணர்ந்து உலகம் நமக்கு அளிக்கின்ற அற்ப சுகங்களில் திருப்தி அடையக்கூடாது. அப்படி கிடைக்கும் மகிழ்ச்சி வந்து போகக்கூடியதே. மகிழ்ச்சியின் இருப்பிடமான ஆத்மாவை அறிந்தால் மட்டுமே உண்மையான ஆனந்தத்தை அடையலாம் என்று இறைவன் நமக்கு அருளும் உபதேசமாக இதை ஏற்றுக்கொள்ளலாம். நாம் சோம்பேறியாக இருக்காமல் செயல்களில் ஈடுபட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். தனக்கு எதுவும் வேண்டாத போதும் உலகிற்காக செயல்புரிய அவர் கற்பித்தார். அம்மாவுக்கு ஒரு கதை நினைவிற்கு வருகிறது. ஒரு விவசாயிக்கு பல ஏக்கர் நிலம் இருந்தது. அங்கே அவர் கோழிகள், வாத்துகள், பசுக்கள் போன்றவற்றை வளர்த்து வந்தார். வயதானதால் அவரால் வேலை செய்ய முடியவில்லை. எனவே வேலைக்கு ஆள் தேவை என்று விளம்பரம் செய்தார். அப்பகுதியில் அடிக்கடி புயல் வீசும். எனவே புயல் பயத்தால் யாரும் அங்கே வேலை செய்ய முன்வரவில்லை. இறுதியில் ஒரு இளைஞன் வந்து நான் வேலை செய்கிறேன் என்றான். விவசாயி அவனிடம் கேட்டார், இங்கே அடிக்கடி புயல் வீசுமே, பரவாயில்லையா? அதற்கு இளைஞன், புயல் வீசினாலும் கூட என்னால் நன்றாக தூங்க முடியும் என்றான். அதை கேட்டு விவசாயி குழம்பினார். வேறு வழியின்றி அவனையே வேலைக்கு வைத்து கொண்டார். நாட்கள் சென்றன. விவசாயி எப்போதாவது பண்ணைக்கு வந்து பார்த்து செல்வார். அந்த இளைஞனும் எல்லா வேலைகளையும் நன்றாக செய்து வந்தான். சாதாரணமாக புயல் வரும் என்று செய்திகளில் முன்னறிவிப்பு வரும். ஆனால் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக புயல் வீசியது. வீட்டிலிருந்த விவசாயி பதற்றத்துடன் சிந்தித்தார். ஐயையோ, அறுவடை செய்த நெற்கதிர்கள் வெளியே கிடந்தனவே. அது மட்டுமல்ல, பசுக்கள், கோழிகள், வாத்துகள் எல்லாம் என்ன ஆயினவோ என்று அஞ்சியவாறு புயலையும் பொருட்படுத்தாமல் பண்ணைக்கு ஓடினார். அங்கே சென்று பார்த்தபோது வேலைக்காரன் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். விவசாயி அவனை எழுப்பி, புயல் வீசுகிறதே, நீ இப்படி தூங்குகிறாயே என்றார். அதற்கு இளைஞன், நான் முன்பே சொன்னேன் அல்லவா, புயலிலும் என்னால் நன்றாக தூங்க முடியும் என்று. இது நான் தூங்கும் நேரம் என்று கூறி மீண்டும் போர்த்தி தூங்கினான். விவசாயி பதற்றத்துடன் பண்ணையை சுற்றி பார்த்தார். நெற்கதிர்கள் எல்லாம் தார்ப்பாயால் மூடப்பட்டிருந்தன. கோழிகள், வாத்துகள் போன்றவை கூடுகளில் பத்திரமாக இருந்தன. பசுக்களும் தொழுவத்தில் கட்டப்பட்டிருந்தன. இப்படி அனைத்தும் பாதுகாப்பாக இருந்தன. முன்னறிவிப்பு இல்லாமல் புயல் வந்தபோதும் அவன் முன்கூட்டியே அதை எதிர்பார்த்து செய்ய வேண்டியவற்றையெல்லாம் கச்சிதமாக செய்துவிட்டு நிம்மதியாக தூங்கினான். உண்மையான திறமை என்பது முன்கூட்டியே தயாராக இருப்பதுதான். அதனால்தான் அவனால் புயல் வந்தபோது கூட அமைதியாக தூங்க முடிந்தது. செய்ய வேண்டியவற்றை சரியான நேரத்தில் செய்ததால்தான் அவனால் எந்த நெருக்கடியையும் அமைதியாக எதிர்கொள்ள முடிந்தது. எதையும் இழக்கவில்லை. செய்ய வேண்டிய கடமைகளை உரிய நேரத்தில் செய்பவர்களை யாராலும் தோற்கடிக்கவே முடியாது. அவர்களின் வாழ்க்கை எப்போதும் அமைதியாக இருக்கும்.
மறுநாள் காலையில் சோழமண்டல கடற்கரையில் சென்னையிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க மாமல்லபுரம் நகரத்திற்கு நாங்கள் சென்றோம். யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட மாமல்லபுரம் கிபி 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டுகளில் பல்லவ வம்சத்தின் ஆட்சியில் செழித்தோங்கி பாரதத்தின் மிகச்சிறந்த ஆரம்பகால கற்கோயில் கட்டிடக்கலைக்கு சான்றாக திகழ்கிறது. பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் மண்டபங்கள், இதிகாசங்கள், புராணங்களின் கதைகளை விவரிக்கும் நுட்பமான சிற்பக்கலைகள் ஆகியவற்றுக்காக இந்த நகரம் உலகப் புகழ் பெற்றது. கடற்கரை கோயில், பஞ்சரதங்கள் மற்றும் அர்ஜுனனின் தவம் எனப்படும் பிரம்மாண்டமான திறந்த வெளிப்பாறை சிற்பம் ஆகியவை மிகவும் போற்றப்படும் இதன் முக்கிய அடையாளங்களாகும். இந்த மாபெரும் கலைப்படைப்புகள் தொன்மையான பாரதத்தின் கலை சிறப்பு, கட்டிடக்கலை நுட்பம் மற்றும் ஆழமான ஆன்மீக பாரம்பரியத்தை பிரதிபலிப்பதுடன் இன்றும் மக்களுக்கு ஊக்கமளிக்கும் மகத்தான கலாச்சார சின்னமாக விளங்குகின்றன. மீண்டும் ஆசிரமத்திற்கு திரும்பியதும் அம்மாவின் தரிசன ஜீவநதி தொடர்ந்து பாய்ந்தோடியது. இரவு வெகுநேரம் கடந்த பிறகும் கூட பிரசாத சேவை செய்து கொண்டிருந்த பக்தர்களிடம் எந்தவித சோர்வும் தென்படவில்லை. இறை அன்பால் பெருகும் அன்பால் நிரம்பிய இதயங்கள் சுயநலமற்ற சேவையில் களைப்பை காண்பதில்லை, பேரின்பத்தையே காண்கின்றன. மற்றவங்களுக்கு உதவி பண்றதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்புங்க. இங்கே நாங்க எத்தனையோ பேருக்கு சேவை செய்ய முடியுது. அது எங்களுக்கு அளவற்ற சந்தோஷத்தை தருது. அது மட்டும் இல்லாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வேலை செய்யும் போது கஷ்டமே தெரியறதில்ல. அம்மா எப்போன்னு சொல்வாங்க, மக்கள் சேவையே மகேசன் சேவையாடு. அவங்க சொன்னதை தன் சொந்த செயல்கள் மூலமா வாழ்ந்தும் காட்டுறாங்க. அம்மாவை பின்பற்ற நாங்க இந்த மாதிரி சேவை செய்யும் போது மனசுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி கிடைக்குதுங்க. வீட்டுல 4 பாத்திரம் கழுவினாலே களைச்சு போயிடுவோம். ஆனா இங்கே இத்தனை வேலை செய்தும் ஒரு பொட்டு கூட சோர்வு வரல.
எங்களுக்கு இந்த சேவை செய்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. வீட்டில் எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் சரி, இங்கே வந்து சேவை செய்யும்போது அந்த டென்ஷன்லாம் பஞ்சா பறந்து போயிடும், மனசு சந்தோஷமாக ஆகிடும். எவ்வளோ வேலை செஞ்சாலும் உடம்பு வலி தெரியவே தெரியாது. அம்மாவோட அருளால் எங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாகவும் புது தெம்போடவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்குது. வேற எந்த பண்டிகையை விடவும் அம்மா இங்கே வர்ற நாட்கள் தான் எங்களுக்கு பெரிய திருவிழா. இது தீபாவளி பொங்கலை விடவும் எங்களுக்கு ரொம்பவே விசேஷம். இந்த வாழ்நாளில் இறைவனை கண்ணார காணும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது நாங்கள் பண்ணிய பெரும் பாக்கியம். புகழ்பெற்ற கர்நாடக இசை பாடகி திருமதி நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களும் மனதை தொடும் தன் இசை சமர்ப்பணத்தால் அந்த ஆன்மீக சூழலுக்கு மேலும் இனிமையை சேர்த்தார். அம்மா ஆயிரக்கணக்கான மக்களை அவரது ஆலிங்கத்திற்குள் அன்பால் ஈர்த்தது. நாம் வெவ்வேறு பின்னணியில் இருந்து வந்திருந்தாலும் ஒவ்வொரு குழந்தையும் அதே மாசற்ற குழந்தைத்தனமான தூய்மையோடுதான் பிறக்கிறது. அம்மாவின் அணைப்பில் அந்த பிஞ்சு தூய்மை மீண்டும் சுடர்விட்டு பிரகாசிக்கிறது. மனித குலத்தின் ஆழமான அச்சை தொடும் அம்மா வாழ்க்கை பயணத்தில் நாம் சேர்த்து கொண்ட வலிகளையும் அகந்தையையும் மென்மையாக கரைத்து நாம் பிறக்கும்போது கொண்டு வந்த அந்த தூய்மையான அன்பை மட்டுமே எஞ்சியிருக்க செய்கிறார்.
பகலில் தொடங்கிய அம்மாவின் தரிசனம் இரவிலும் நீண்டு நள்ளிரவையும் தாண்டியே நிறைவு பெற்றது. ஆயினும் மறுநாள் அதிகாலையிலேயே அம்மா மீண்டும் தன் குழந்தைகளை அணைத்துக் கொள்ள தயாராகி விடுவார்.